உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் கூடல் நிகழ்ச்சியை மிக சிறப்பா இந்த பள்ளியில ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பரிசு பெறும் குழந்தைகளுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு கொண்ட குழந்தைகள் மட்டுமல்லாமல் பங்கு பெறாத குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அடுத்த தடவை நீங்க எல்லாரும் பங்கு பெற்று பரிசுகள் வாங்கணும். சரிங்களா? எல்லாருமே பரிசு வாங்குறோமோ வாங்கலையோ, நம்ம பரிசு வாங்குறோமோ இல்லையோ, எல்லா போட்டிகள்லயும் பங்கு கொள்ளணும். அது மாதிரி பங்கு எடுத்துக்கிறீங்களா? நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். எல்லா போட்டிகளையும் பங்கு கொள்ளணுன்றது முக்கியமா எடுத்துக்கோங்க. ஜெயிக்கிறது ஜெயிக்காது அதுக்கப்புறம். அப்படி நீங்க பங்கு கொள்ளும் போது, இப்ப பாரதியார் பற்றிய நிகழ்ச்சியில பேச்சு போட்டி, கவிதை போட்டியில நீங்க பங்கு எடுத்துக்கிறீங்கன்னாக்கா, அப்ப கொஞ்சமாவது பாரதியார் பத்தி நீங்க படிப்பீங்கல்ல. அப்படி பங்கு பெறலனாக்கா நீங்க பாரதியார் பத்தியோ வேற எந்த தமிழ் கவிஞர்கள் பத்தியோ நீங்க யாருமே தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு முயற்சி நம்ம எடுக்கும் போது அது வெற்றியா தோல்வியாங்கிறது விஷயம் கிடையாது. அந்த செயலுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோங்கிறது தான் நம்ம முக்கியம். நம்ம வெற்றி பெற்றோம்னா அது வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்ச்சிகள் ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில ஆகட்டும், அந்த முயற்சியை சரியான முயலை பயன்படுத்திட்டு வெற்றி பெறதுக்கு, மேலும் மேலும் வெற்றி பெறதுக்கு அதை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி தோத்து போயிடுறோம்னாக்கா எதுக்காக தோத்தோம், எதனால நம்ம அந்த இடத்துல தோத்து போனோம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த வாட்டி நம்ம வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணணும். இது நம்ம ஸ்கூல்ல மட்டும் கிடையாது. ஸ்கூல்ல ஏதோ கவிதை போட்டி, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, இந்த போட்டிக்கு மட்டும் கிடையாது. நாம வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கும் நாம முதல் அடி எடுத்து வச்சாதான், முயற்சி செஞ்சாதான் வெற்றி பெற முடியும். முதல்ல நம்மள நம்பணும். இதை ஒரு வாட்டி நாங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்போது அங்க ஸ்டேஜ்ல நின்று சொல்லுவோம். பாதி பேர் கேட்காது. அதனால நான் இங்க சொல்றேன். அதாவது வாழ்க்கையில நம்ம தோத்து போறது தப்பே கிடையாது. முயற்சி பண்ணாம தோத்து போறது தான் பெரிய தப்பு. சரிங்களா? குழந்தைங்க நீங்க எல்லாம் அதாவது பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணை நம்ம எப்படி பிடிக்கிறோங்கிறத வச்சுதான் அது பிள்ளையாரா மாறுதா இல்ல குரங்கா மாறுதாங்கிறது இருக்குது. ஓகேவா? அந்த பச்சை மண்ணை நம்ம ஷேப் பண்ணி எப்படி கொண்டு வரோம். பிள்ளையாரா வரணும்னு நினைச்சு நம்ம பிடிச்சோம்னா பிள்ளையார் வரும். குரங்கா வரணும்னு நினைச்சு பிடிச்சா குரங்காதான் வரும். அதனால பிள்ளையாராவ போறோமா குரங்காவ போறோமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் நம்ம மட்டும்தான். நம்ம பேரண்டோ, டீச்சரோ, ஃப்ரெண்டோ, கூட இருக்கவங்களோ, அக்கம் பக்கம் இருக்கவங்களோ யாரும் காரணம் கிடையாது. ஏன்னா நம்ம தானே முடிவு எடுக்கிறோம். இப்ப மத்தவங்க சொல்றதை நம்ம தானே கேட்டுக்கிறோம். அப்ப யார் மேல தப்பு? நம்ம மேல. இப்ப நம்மளை சுத்தி நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய கெட்டதுதான் கண்ணுக்கு தெரியும். அப்ப நம்ம எதை பார்க்கணும்? நம்ம கண்ணை வச்சு நல்லதை பார்க்கணும். நம்ம கெட்டதை பார்க்கறோம்னாக்கா அப்ப நம்ம கெட்டதை தான் நம்ம கத்துப்போம். அப்ப யார் மேல தப்பு? அதை காட்டுறவங்க மேல தப்பா, பாக்குறவங்க மேல தப்பா? அப்ப பாக்குறவங்க நல்ல விஷயத்த தானே பார்க்கணும். கெட்ட விஷயத்தையுமே பாருங்க. ஆனா அந்த கெட்ட விஷயத்த நம்ம எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். உண்மையே வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளையும் நம்மளோட இன்னைக்கு புதுசா நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு தெரிஞ்சு கத்துக்கோங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்ப இந்த டெஸ்ட்ல நீங்க 35 மார்க் வாங்குறீங்கன்னா அடுத்த டெஸ்ட்ல 40 மார்க் வாங்குங்க. அதுக்கடுத்த டெஸ்ட்ல 45 மார்க் வாங்குங்க. எல்லாரும் 100க்கு 100 வாங்கணும், 90 வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் அதாவது உன்ன நீ ஜெயிச்சுட்டு வா போதும். பக்கத்துல இருக்கிறவனையும் எதிர்த்துல இருக்கிறவனையும் எவனையும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு. நம்மள ஜெயிக்கிறோமா? இன்னைக்கு 35 மார்க் நம்ம வாங்கியிருக்கோம்னா அடுத்த பரீட்சையில நம்ம 40 மார்க் வாங்குறோமா? அதுதான் வெற்றி. அதுதான். நீ 35 வாங்கிட்டு 30 வாங்கினா அது தோல்வி. சரியா? அதனால நீ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கோ. உன்கிட்ட இருக்க தப்புகள் என்ன, அதை சரி பண்ணிக்கோ. அதே மாதிரி எதை நீ சரியா பண்றியா அதை இன்னும் சரியா பண்றதுக்கு முயற்சி பண்ணு. இன்னும் மேல மேல போறதுக்கு என்னன்னு உன்னை நீ அனலைஸ் பண்ணு. அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து அவன் இந்த மாதிரி வாட்ச் கட்டியிருக்கான், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஷூ போட்டிருக்கான், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து இன்னொருத்த மாறுற மாதிரி நம்ம இருக்கணும். ஓகேங்களா? இருப்பீங்களா அந்த மாதிரி? நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க இப்படி இருக்கிறாங்களே இவங்கள மாதிரி நம்ம இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஒரு உதாரணமா இருக்கணும். நல்ல பசங்களா இருக்கணும். அதாவது ஒழுக்கங்கிறதோ நல்ல விஷயங்கள்றதோ நல்ல பழக்கங்கிறதோ இப்ப நீங்க இந்த காலகட்டத்துல கெட்டு போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் மீறி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்களாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம அரசாங்கத்துல கூட நிறைய சலுகைகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு குழந்தைகளுக்கு தராங்க.
கல்விங்கிறது வந்து எவ்வளவு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறதாலதான் இவ்வளவு முயற்சி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கல்வியை தயவு செய்து வீணடிச்சிடாதீங்க. உங்களால முடிஞ்ச முயற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒரு டிகிரியாவது முடிக்கிற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். இப்ப உங்களுக்கு தெரியாது. ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு உங்களுக்கு ஒரு 18, 19 வயசு ஆகும்போதுதான் ஐயோ நம்மள நல்ல லைஃப் வந்துட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இப்ப உங்க ஃப்ரெண்டு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறான், நீங்க நல்ல நிலைமையில இல்லைன்னா அப்ப திருப்பி அந்த 19 வருஷம் வானா வருமா? வருமா? இதுக்கு முன்னாடி போன ஒரு 10 நிமிஷம் திருப்பி வருமா? வராது. அதனால ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே கூட படிக்கலாம். கஷ்டப்பட்டு தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ஜாய் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி படிங்க. அத நான் அன்னைக்கே கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி படிச்சா ஒரு சிலருக்கு அப்படியே பார்த்த உடனே நம்ம சிட்டி ரோபோ மாதிரி படிச்சிருவாங்க. ஒரு சிலர் 10 தடவை படிச்சாலும் புரியாது. ஆனா கண்டிப்பா 11ஆவது தடவை புரியும். புரியாதுங்கிறது ஒரு விஷயமும் கிடையாது. தெரியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஒருத்தன் ஒரு முயற்சியில தெரிஞ்சுக்கிறான்னா இன்னொருத்தன் 4 முயற்சியில தெரிஞ்சுப்பான். இன்னொருத்தன் 10 முயற்சியில தெரிஞ்சுப்பான். அது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். தெரிஞ்சுக்காமயே இருக்கிறது தான் தப்பே தவிர எனக்கு தெரியலன்னு சொல்றது அசிங்கம் கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்காமயே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அசிங்கம். அதனால வாழ்க்கையில உண்மையாக சொல்ல என்னோட பசங்க மாதிரி நினைச்சு நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாப்பா இப்ப 900 திருக்குறள் சொல்லுதுனாக்கா அது முயற்சி பண்ணாம வந்திருக்குமா? அவர் 900 சொன்னா சொல்லிட்டு போறோம், நீங்க 90ஆவது சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? அவங்கள மாதிரியே இருக்கணும், இவங்கள மாதிரியே இருக்கணும்னு அவசரம். நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். அதான் சொல்றது, முயற்சி பண்ணி வாழ்க்கையில தோத்து போறது தப்பு கிடையாது. முயற்சியே பண்ணாம இருக்கிறது தான் பெரிய தப்பு. தயவு செய்து ஒவ்வொரு நாளையும் யூஸ் பண்ணி நல்லா முயற்சி பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வர பாருங்க. அதே மாதிரி தமிழ் ஸ்டோரிஸ் புக்ஸ், இந்த மாதிரி திருக்குறள் புக், திருக்குறள்ன்ட்டு இல்லை, நம்ம தமிழ்ல வந்து நிறைய காப்பியங்கள், இலக்கியங்கள், கம்பராமாயணம், இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க சும்மா டைம் பாஸ் மாதிரி எடுத்து படிங்கப்பா. ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கு அதுல. நம்ம தமிழ் மேலேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்வம் வரும், பற்று வரும், படிக்கணுங்கிற எண்ணம் வரும். அதனால அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து படிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல வந்து மேல ரூம் வந்து இப்ப இந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்துருச்சுனாக்கா மேல வந்து லைப்ரரி எல்லாம் கிரியேட் பண்ண போறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா லேப் வரும், லைப்ரரி வரும், நல்லா நம்ம ஸ்கூல்ல டெவலப் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்பெனியும் ஸ்பான்சர் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து டிஎஸ் கம்பெனியும் நம்ம மொசூர் மாநகராட்சியும் சேர்ந்து காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட்டும் கேட்டர்பில்லர் கம்பெனி சேர்த்து ஸ்கூல் பில்டிங் பண்ணி தராங்க. இன்னைக்கு ஒரு வேப்டெக்னு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஸ்கூலுக்கு தேவையான டெஸ்க், பெஞ்சு, டீச்சர்ஸ்க்கு தேவையான சேர்ஸ், சிசி கேமரா, இந்த ஸ்டேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயம், அதாவது நம்மளுடைய உள்கட்டமைப்பு பள்ளியோட, நம்ம ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலுக்கு எந்த விதத்திலும் சலிச்சது இல்லை அப்படின்றத காமிக்கிற மாதிரி நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம ரொம்ப பெஸ்டா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப பெஸ்டா பண்ண போறோம். அந்த இன்ஃப்ரா எல்லாம் பண்ணி தர்றதுக்கு இப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல இருந்து வந்திருக்காங்க. அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 70-80 லட்சம். இவ்வளவு லட்சம் போட்டு ஒரு பொருள் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அது யாரோட காசு? ஒரு கம்பெனியோட காசு. இங்க நம்மளோட காசோ இல்ல உங்களோட காசோ இல்ல தானே? இது உங்களோட காசு கிடையாது தானே? அப்ப அது உங்களோட பொருள் இல்ல தானே? அது எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க? நல்லா படிக்கணும்னு கொடுக்குறாங்க. அப்புறம் என்னமா? அதாவது நீங்க வந்து சிரமப்படாம நல்லா உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்க், பெஞ்ச் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க அதை என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணி படிச்சு உடைச்சிட்டு போயிடணும். அப்படியா? இப்ப இது வந்து அந்த டெஸ்க், பெஞ்ச் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நம்ம அலைஞ்சு நாங்க வாங்கியிருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இப்ப இந்த டெஸ்க், பெஞ்ச் ஆகட்டும், இந்த தரையாகட்டும், இந்த விஷயங்கள், இந்த போர்டு, டிவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணும்? உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களை மாதிரியே வராங்கல்ல குழந்தைங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு தானே போகணும். இல்லாட்டி நீங்களே உடைச்சிட்டு போயிருவீங்களா? அவங்களுக்கு கொடுத்துட்டு தானே போகணும். ஏன்னா ஒரு ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு லட்சம் ரூபாய்கள் கொடுத்து ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு பொருள் தராங்கன்னா அதுல நாம யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதை எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணாம அடுத்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு அதை நாம கொடுத்துட்டு போகணும். கொடுப்பீங்களா? பத்திரமா வச்சுப்பீங்களா உங்களை கிளாஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும்? அப்ப நம்பி நம்ம கேட்கலாமா அந்த கம்பெனில? எங்க பசங்க ரொம்ப பத்திரமா நீட்டா நல்லா வச்சுப்பாங்க, எங்க பசங்களுக்கு கொடுங்க நம்ம கேட்கலாமா? தரையை நோண்டி குழி பண்ணி வைக்கிறது, உட்காந்த இடத்துலயே அது குழி இன்னும் பெருசாக்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம ஸ்கூலு நம்மளோட பொருள். இந்த ஸ்கூலுக்குள்ள வராங்கன்னாவே
வரவங்க எல்லாருமே இந்த ஸ்கூலை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிடணும். எவ்வளவு இது என்ன கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலா, இவ்வளவு கிளீனா இவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க. அதே மாதிரி யாராவது உள்ள நுழைஞ்சோடனே குசு குசு குசுன்னு பேசுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. வந்தவங்க வந்து என்னமா இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லாம டீச்சர்ஸ்க்கு பேர் வாங்கி தர மாதிரி அமைதியா இருக்கு. யாராவது வெளியில ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னாக்கா நம்ம வீட்டுல இருக்கும்போது எக்கச்சக்கமான அட்டகாசம் பண்ணுவோம். ஆனா விருந்தாளி வந்துட்டாங்களா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருப்போம்ல வீட்டுல. எவ்வளவு நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை போய் அவங்க அப்பா அம்மா திட்டுறாங்களேன்ற மாதிரி இருப்போம். அந்த மாதிரி இருக்கணும். யாராவது வெளியே ஆளுங்க வீட்டுக்கு ஸ்கூலுக்குள்ள வரும்போது தான் நம்ம எல்லா அட்டகாசமும் பண்றது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து 9th 6th இருந்து இருக்காங்களா, 7th இருந்து 10th வரைக்கும் இருக்காங்களா, 9th வரைக்கும் இருக்கீங்க. நான் உண்மையாவே எனக்கு 2 ஆம்பளை பசங்க உங்களை மாதிரியே வால் பசங்க இருக்காங்க. சரிங்களா? என்னோட பசங்களா என்னோட பையனா என்னோட பொண்ணா நினைச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க கோயட்ல படிக்கிறீங்க, இந்த வயசுல வந்து இந்த அட்ராக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது நம்மளுக்கு 24 25 வயசு ஆகும்போது நம்ம வேணான்னு சொன்னா கூட ஒரு சனியனை தலையில கட்டி வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் நீங்க வேணாலும் அந்த சனியை நம்மளை விட்டு போகாது. ஓகேவா? அந்த சனியை வந்து நம்மள சேர்ற வரைக்கும் அதுக்குள்ள ஒரு சனியை இழுத்து போட்டுக்காதீங்க. புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? இந்த வயசு படிக்கிற வயசு. நீ படிச்சு நீ ஒரு நல்ல லெவலுக்கு போனா உன் பின்னாடி 10 பேர் சுத்துவாங்க, அப்ப செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ஒர்த்தே கிடையாது, இது லைஃபே கிடையாது இது. ஓகேவா? நீங்க இண்டிவிஜுவல் ஒருத்தரும் நீங்க அப்பாவா இருக்க ஒரு வீட்டுல நீங்க அண்ணாவாரு தம்பியாயிரு யாராயிரு, நீ இண்டிவிஜுவலா நீ பர்ஃபார்ம் பண்ணாதான், நீ பெஸ்டா இருந்தாதான் உன்னை ஒருத்தவங்க மதிப்பாங்க. சரியா? உங்க அப்பா ஒரு பெரிய ஆளு, அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் பெருமை கிடையாது. அது எவ்வளவு வரைக்கும் தெரியுமா பெருமை? ஒரு 20 வயசு வரைக்கும் தான் பெருமை. 21 வயசுக்கு அப்புறம் நீ உங்க அப்பாவுக்கு பெருமை சேர்த்து தர மாதிரி நீ இருக்கணும். உங்க அப்பாவோட பேரை டபுள் ஆக்குற மாதிரி நீ இருக்கணும். அல்லாட்டி அவங்க பேரை கெடுக்காத மாதிரியாவது இருக்கணும். அவங்க பேரை நீ காப்பாத்துறாங்க அடுத்த விஷயம், அவங்க பேரை கெடுக்காத மாதிரியாவது நம்ம இருக்கணும். நம்ம வெளியில போகும்போது 4 பேர் பார்த்து ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாவது நம்மளை மதிக்கிற மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் முக்கியம். இந்த வயசுல இதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுப்பா. நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா ஸ்மோக் பண்ண ஒரு பெரிய ஹீரோவா நீ? ஒண்ணும் கிடையாது. இல்ல வேற எதுனா பழக்கம் உனக்கு இருக்குனாக்கா நீ இது ஆயிட முடியுமா? வேஸ்ட். இதெல்லாம் லைஃபே கிடையாது. இதுக்காகலாம் உங்க டைம் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க அதாவது நான் சொல்லல, படிப்பு இல்லாம கூட ஒரு மனுஷனை மதிச்சிருவாங்க. ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ எந்த லெவல்ல இருந்தாலுமே ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க உன்னை. ஒரு மனுஷன் மானம் மரியாதை ஒரு கௌரவத்தோட வாழ்ந்துதான் வாழ்க்கை. சும்மா ஏதோ நாமளும் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் போய் சேர்ந்தோன்ற வாழ்க்கை வாழ்றதுக்கு வாழவே வேண்டாம். அதுக்கு எதுக்கு டெய்லி ஒரு பையன் தூக்கிட்டு ஒரு ஸ்கூலுக்கு வரணும், ஒரு டீச்சர்ஸ் இத்தனை பேரை கஷ்டப்படுத்தணும், எல்லாம் பண்ணணும், பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தணும்? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க பேர் வாங்கி தர்றீங்களோ இல்லையோ, அவங்கள கெட்ட பேருக்கு மட்டும் ஆளாக்கிறாம அவங்களோட பேரை காப்பாத்துற பிள்ளைங்களா இருக்கணும். உங்களோட பேரை நீங்க காப்பாத்திக்கிற பிள்ளைங்களா நல்ல பிள்ளைங்களா வளரணும். அதனால நம்மளுக்குன்னு ஒரு சனியா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப மோசம். 25 வயசுக்கு மேல எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா ரொம்ப ஒஸ்டா இருக்கும். அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. குழந்தை பருவத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஐயோ எவ்வளவு ஜாலியா இருந்தோம். இப்ப வேலைக்கு போயிட்டவங்க எல்லாம் ரீயூனியன் வைக்கிறாங்கல்ல, எதுக்கு வைக்கிறாங்க? ஏன்னா அவங்க குழந்தை பருவம் தான் ரொம்ப சந்தோஷமான பருவம். அதை மிஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த குழந்தை பருவத்துக்கு வராங்க எல்லாரும். அதனால குழந்தை பருவத்தை வீணடிக்கிறாதீங்க. இப்பதான் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை இந்த வயசுல. ஆனா 20 வயசை தாண்டிருச்சுன்னா சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளைய காப்பாற்றணும், இதெல்லாம் இருக்கு. அதனால படிக்கிற வயசுல படிக்கிறத மட்டும் பண்ணுங்க. இந்த ஒரு வேலை மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு வேலையை சிறப்பா செய்யுங்க. இந்த ஒரு வேலையை சிறப்பா செஞ்சா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பெஸ்டா செய்யலாம். ஓகேவா? செய்வீங்களா? கேரண்டி தரீங்களா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் ஒழுக்கமா ஓகேவா? நல்ல பசங்களா இருக்கணும். அந்திவாடி ஸ்கூல் தான் டாப் ஸ்கூல்னு பேர் வாங்கி தரணும். ஓகேவா? நம்மளுக்காக கொடுக்குற பில்டிங்கு, சேரு, டெஸ்க், பெஞ்சு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு இருந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சு வர பசங்க கூட அதை யூஸ் பண்ற மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும். முக்கியமா ரெஸ்ட் ரூமு, இதெல்லாம் டேப்பு, வாஷ் பேஷனு, இது எல்லாமே. ஓகேவா? ஓகே, இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.